ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துவாதசி தீதி, பாலவ கரணம், சுபயோகம், கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குது. இப்போ நான் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஆனால் உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லைங்களா, அதில் கிரக நிலைகள், அப்புறம் கோச்சாரத்துடைய கிரக நிலைகள் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்குங்க. சரிங்க, இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப 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 நல்லா இருக்கு. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான வருடம் தான். எந்தவித பாதிப்புகளும் இல்லை. கோச்சாரத்தில் எல்லா கிரக நிலைகளுமே ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. எதுக்கு? காசு பணம் சம்பாதிக்க. இப்போது குரு ஆல்ரெடி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. இது என்னென்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழிற்சானத்தை பார்க்குறாரு, தொழிற்சானத்தில் இருக்காரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துக்கு வருவார். உங்கள் ராசிக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 11ஆம் இடத்துக்கு என்ன பண்ணுறாரு? லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அதுக்கு வராரு. 5 பார்க்குறாரு. அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்குனே குரு வராரு. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரி, சனி 7ஆம் இடத்துலேருந்து கண்டக சனி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 7ல் சனி திக்பலம். கன்னியா ராசிக்கு சனி நல்ல செய்வார். ராகு 6ஆம் இடத்துல இருக்குது, கேது 12ஆம் இடத்துல இருக்குது. அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய பிளானு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சக்ஸஸ் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணிட்டாலே தெரியாது சக்ஸஸ் ஆஹா அப்படிங்க நினைக்கக்கூடிய அமைப்பை தான் உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான நிலைகள் தான் உங்களுக்கு. பொதுவாகவே பார்த்திங்கன்னா கன்னியா ராசி, கன்னியா லக்னங்களே சாதனையாளராக வரக்கூடிய அமைப்புகள். அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு, கெரியரை க்ரோத் பண்ணுறது தான் எந்நேரமும் நினச்சிட்டு இருப்பாங்க. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிதுனம் கன்னி ரெண்டுக்குமே அதிபதி புதன் தான். இதில் கன்னியா ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கே 6ஆக வருதுல்ல, அதனால தான் இந்த அமைப்பு. அப்புறம் புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ராசியும் கன்னியா ராசி தான். அதனால தான் அவங்க எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க. எந்த உத்தியோகம், எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க. இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக நான் தொழில் ஆரம்பிக்கலாமான்னா ஆரம்பிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைம் 2026 தான். இதில் எந்தவித சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம். சரி, ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், எனக்கு எப்படி போகும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக போகும். குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு 10லிருந்து. தொழில் மூலிமா நல்ல வருமானம், நல்ல லாபம், நிரந்தர வருமானம் இது எல்லாமே கிடைக்கும். புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. 7 கூடையவர் தான் உங்களுக்கு 10ல் இருக்காரு. பார்ட்னரை குறிக்கக்கூடியது. அப்போ பார்ட்னர் மூலிமா, அதாவது ஒரு நல்ல பார்ட்னர் போட்டு அது மூலிமா வருமானம் வருது, அது மூலிமா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். கன்னிராசிக்காரங்க எப்பவுமே உழைப்புக்கு தயங்கவே மாட்டாங்க. நல்ல உழைப்பை போடுவாங்க. ஆனால் அதுக்குண்டான நல்ல பலன்களும் உங்களுக்கு இந்த வருடம் கிடச்சிரும். லாபம்னா குபேரனுக்கு ஒப்பானது. அதே மாதிரி குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு வருது. குரு 11ல் வராரு. அதனால் நல்ல அமைப்புகள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே கவலைப்பட வேண்டாம். நல்ல லாபம் அப்படிங்கிறதும் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. 6 குரு பார்க்கறது மட்டும் கிடையாது, 6 கூடையவர் 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்காரு. உங்கள் ராசியை பார்த்துறாரு. வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜனன நட்சத்திரத்தில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இதில் எது உங்கள் நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. தெரியாத நபர்கள், அது வாமச்சான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கே கூட்டிகிட்டு போய் பண்ணுறது அன்னதானம் கிடையாது. அன்னதானம் என்னென்னா, உங்களுக்கு ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடாது, நண்பர்கள் இருக்கக்கூடாது, சொந்தக்காரங்க இருக்கக்கூடாது. தெரியாத நபர்கள் உண்மையாலுமே பசியில் வாடிட்டு இருக்கவங்களுக்கு பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுங்க. 2 இட்லி போதுன்னு கேட்டால் அவங்களுக்கு இட்லியை வாங்கி கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒருவேளை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலே அது மிகப்பெரிய அன்னதானம் தான். சட்டி நிறைய சோறை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பேரில் அன்னதானம் இல்லை, அன்னதோஷம்
சந்தோஷமாக மாறிடும். அதனால் அதை செய்ய வேண்டாம். பொதுவாகவே வந்து உத்தியோகத்திற்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களோட பேர் வந்து வெளியில் பேசப்படலைனாலும் நல்ல பாராட்டு, அங்கீகாரம், ஒரு நல்ல அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, பாராட்டு கிடச்சி உங்களுக்குன்னு ஒரு நல்ல பதவி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்குது. வெளியில் போய் நான் வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் இருக்குது. ஒரு இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா, இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அது ஒரு ட்ரீமாக வச்சுட்டு இருப்பீங்கள்ல, அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது வந்து என்னென்னா ரொம்ப அதாவது உத்தியோகத்தில் உங்களுடைய கெரியரை க்ரோத் பண்ணுறது, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ஜாபாக இருந்தாலும் சரி, க்ரோத் ஆகிறது, வளர்ச்சி, வெற்றி, சக்ஸஸ், இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. சரிங்க. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமா அந்த தொழில்களுக்கு ரொம்ப சூப்பருங்க. உத்தியோகம்னா ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குது. உங்களுக்கு ஜூனுக்கு மேலே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல காசு பணம் சம்பாரிச்சிடலாம். இப்போ இருந்தே நீங்கள் தேடி ரொம்ப டயர்டாயிருவீங்க, என்னடா இந்த இடவே முடிய மாட்டேங்குதுன்னு. ஆனால் பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் குரு கொடுத்துடுவார். கன்னியா ராசியில் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் பல கோடி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க, தவற விடாதீங்க. அதே மாதிரி வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் கிடைக்கும். படித்து அவங்க அதாவது தன்னிலை உணர்ந்து படிக்கக்கூடிய அமைப்புகளை மாறும். நல்ல புத்தி கூர்மை, நினைவாற்றல், இது எல்லாமே இருக்கும். அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி படிப்பாங்க. அதே மாதிரி நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகி பிளேஸ்மெண்ட்டு, நல்ல பக்கமாக பிளேஸ்மெண்ட்டு, ஒரு நல்ல உத்தியோகம் கிடச்சிரும். குரு 4ஆம் இடத்தை பார்க்குது, சனியும் 4ஆம் இடத்தை பார்க்குது, பதவிஸ்தானத்தை பார்க்குது. இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. கன்னியா ராசியில் இருக்கவங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே ஒரு நல்ல அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. பதவி ஸ்தானத்தை சனியும் பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போ அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்குது. நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுங்க. அதனால் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் ஆனால் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். சனியுடைய பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் சோம்பேறித்தனம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி தான் போயிட்டுருப்பீங்க ஒரு வருஷம். இந்த சனியுடைய பார்வை என்னென்னா புலம்பலை கொடுத்துரும். அதே மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் எந்திரிக்க முடியாது. 1 மணி நேரம் கால தாமதமாகி தான் எந்திரிப்பீங்க. அந்த மாதிரி சனி வந்து சோம்பேறித்தனத்தையும் கால தாமதத்தையும் பண்ணுவார். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக்கணும், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால வீடு அமைகிறதுல கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்பட்டாலுமே நல்ல வீடாக உங்களுக்கு அமைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குருவோடைய பார்வையும் இருக்குது. கட்டாயம் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி இருக்குங்க. சில பேருக்கு பிஸ்னஸ் அமைகிறதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கும். கடன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கும். அதே மாதிரி பேங்க்கில் லோனுக்குலாம் அப்ளை பண்ண ஈஸியாக வந்து ப்ராசஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இப்போல்லாம் ஈஸியாக கிடச்சிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகளை உண்டு பண்ணும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ் தான். ஒன்று பொருளாதாரம் உயரும்போது ஹெல்த்து கீழே போயிடும். அதனால் ஹெல்த்துக்கும் கான்சியஸாக இருந்துக்கோங்க. அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. விரயம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சிங்க அப்படின்னா நல்லது. இல்லைன்னா அது பெரிய விளைவுகளை கொண்டு விட்டுரும். உங்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல ராகுவோடு சேருவார். அந்த காலகட்டத்தில் அது வந்து பிப்ரவரி எண்டு டு மார்ச் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி, அதாவது இரத்த காயங்கள் ஆகிறது, ஒரு திடீர்னு ஒரு விபத்தாகிறது, மருத்துவ விரயம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டமாதிபதி செவ்வாய்ங்க, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சில பேருக்கு சர்ஜரி இந்த மாதிரி கண்டங்களையும் கொடுத்துரும். அதே
மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் 7ஆம் இடத்துல இருக்குங்க, சேரப்போகுது. அது எப்போனா மார்ச் எண்டுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல்லேருந்து மே மாதம் வரைக்கும் இந்த 48 நாளுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. அதாவது போராட்ட வாழ்க்கையை கொடுத்துரும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா விபத்து கண்டங்களோ அல்லது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு மிஷினரி இயக்குறீங்கன்னா அதில் அசால்ட்டாக இருக்கனால விபத்து ஆகிறது, கை காலில் பிரச்சனை ஆகிறது, தீக்காயங்கள் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். அப்புறம் கணவன் மனைவி வாக்குவாதங்கள், இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை கொடுத்துருனால கவனமாக இருக்கணும். பொதுவாக கன்னியா ராசிக்கு பார்த்திங்கன்னா குரு 11ஆம் இடத்துக்கு வரதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள், இளைய சகோதரன் வழி ஆதரவுகள், சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால் நடந்துடும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறது, செல்ஃபாக எம்ப்ளாய்டாக இருக்கவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் க்ரோத் இருக்குது. இவ்வளோ நாளாக ஒரு ஆதரவு கிடச்சிருக்காது, இப்போ ஒரு நல்ல ஆதரவுகள், குடும்பத்தாரே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி உங்களை ஒரு சாதனையாளராக ஆக்கிடுவாங்க. உங்களை பார்த்து நல்ல சந்தோஷப்படுவாங்க, பாராட்டுவாங்க, புகழ்ந்து தள்ளிடுவாங்க. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்கும் கட்டாயம். கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கிட்டையும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக சனியும் செவ்வாயும் சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கன்னியா ராசிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது திறம், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு தப்பை செய்கிறாங்க அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா புதன் உச்சமாகக்கூடிய ராசி. ஸோ நான் செய்கிறது தப்புன்னே ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு சிலர் நான் எங்கெங்கே தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ உங்களோட தவறுகளை என்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வெட்டியாக ஈகோ பார்க்காம வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு குரு பலமும் இருக்குது, 7ல் சனியும் இருக்குது. அதனால் இந்த டைமில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்க தான் உங்கள் வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. எந்தவித பாதிப்புகளும் இருக்காது. சனி இருக்கனால எந்தவித பாதிப்பும் இருக்கா, அதனால் கவலைப்படாதீங்க. கலத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்குது. திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிங்க அப்படின்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதமெல்லாம் நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குருபலம் வரதுனால தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் குரு 11லிருந்து 5ஐயும் பார்த்துருதுங்க. அதனால் நல்ல அமைப்புகள் தான். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட திருமணம், விரும்பிய நபரையே மனம் முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரேக்கப் ஆன விஷயங்கள்ல மீண்டும் சேர்றதுக்கு உண்டானது. உங்களுக்கு நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க, திரும்ப மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி குரு 7ஆம் இடத்தை பார்க்குதுங்க. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியர் இன்னும் ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆயிரும். நினச்ச விஷயங்கள் எல்லாமே, ஆசை அபிலாசைகளை சாதிக்க முடியும். காசு பணத்தை கோடிகளாக குமிச்சிடலாம். நீங்கள் லட்சம் தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டால் கட்டாயம் கோடிகளை குமிச்சிடலாம். அந்தளவுக்கு அமைப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்க, இந்த காசு பணம்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு இடமா வாங்கி போடுறதோ அல்லது ஒரு கோல்டாக எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பரிச்சயம் இல்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தெரியாத நபர்கள், அறிமுகம் இல்லாமல் ஆசைப்பட்டு ஒரு பக்கம் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வராது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பொதுவாகவே பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அவங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள், பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுறது, ஒரு கோவில் யாத்திரைகளுக்கு செல்வது, புனித காரியங்களில் ஈடுபாடு பண்ணுறது, தான தர்மங்கள் செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி குரு 11ஆம் இடத்துல இருக்கனால செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் நடத்தி கொடுக்கும். முக்கியமாக யாருக்கெல்லாம் குரு தசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான டைமு இது. இந்த டைம், இந்த 2026 பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எது அதிர்ஷ்டம், இது நடந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டு ஏக்கமாக இருக்கும்ல, அத்தனை விஷயமே உங்களுக்கு நடந்துடும். அதனால் கவலையப்படாதீங்க. அதே மாதிரி சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டுங்க. இந்த வருடம்
உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டு. புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை ஜூன் மாதத்துக்கு மேலே வருது. அதனால் புத்திர பாக்கியம் இருக்குது, சந்தான பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு, அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்குது. அதே தான் நான் சொன்னதே தான், லஞ்ச லாவணியங்களை ஈடுபாடு பண்ணாதீங்க. சனி பார்க்கும்போது நீதி நேர்மையைத்தான் அவர் பார்ப்பார். ஆனால் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிறைய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் முன்னேறது, காசு பணம் பார்க்குறது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாதிச்சுக்க முடியும். ஆனால் லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. சனியோடைய பார்வை இருக்கனால சில வருடங்களுக்கு லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரிட்டர்னில் கொடுங்கன்னு கேளுங்க. அப்படி இல்லை அப்படியான்னு உங்களை பழிவாங்க பார்க்குறாங்கன்னா வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுங்கள். மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு மன அழுத்தத்தினால் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி என்ன பண்ணுவார்னா அவங்கள பழி வாங்கிடுவார். யார் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாரோ அவங்கள பழி வாங்குவார். உண்மையாலுமே இது நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவர், ஆனால் அவருக்கு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க மாட்டிக்குவாங்க. செஞ்சால் இவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். என்ன பண்ணுறது, ப்ரெஷர் மேலேருந்து இருக்குது. அப்போ என்கிட்ட என்ன சஜஷன் கேட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை வரும். தசாபுத்தியும் சரியில்லை, கோச்சாரமும் சரியில்லை. மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க, எஸ்கேப் ஆயிருங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருங்க சார்னு. அதே மாதிரியே ஆனார். கரெக்டாக வந்து யார் அழுத்தம் கொடுத்தாரோ அவர் அரெஸ்ட் ஆகிட்டார். இது வந்து கண் முன்னாடியே நான் பார்த்தேன். அதனால தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் வந்து இதை தெரியாமல் உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வரம்புக்கு மீறி, அதாவது அந்த ரூல்ஸுக்கு மீறி வந்து செய்யும்போது அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் ஈஸியாக கிடச்சிட்டு ஜெயிலுக்கும் போயிடுறாங்க. அதனால் இதிலெல்லாம் கவனமாக இருங்க. கன்னியா ராசிக்கு வந்து உத்தியோகமோ அல்லது ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா அவங்களால உயிர் வாழவே முடியாது. அந்தளவுக்கு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கன்னியா ராசிக்காரங்க. அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் பாடுபட்டு சொல்கிறது. கிடச்ச ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. எதை தொட்டாலும் வெற்றி, மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியது. அதே மாதிரி அவார்டு விருதுகள்லாம் கிடைக்கக்கூடியது, பேர் புகழ் பரவுறது, காசு பணம் நல்லா சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அரசியல்வாதிகளுக்கு, கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சனியோடைய பார்வை இருக்குது. இந்த சனியோடைய பார்வை இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் பிரபலியம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்காது. வாதிகளுக்கு, அதாவது கன்னியா ராசியில் இருக்கவங்களுக்கு சனி 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்காருங்க. ஆனால் 4ஆம் இடத்தை பார்த்துறாரு. சனியுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரசித்தியாக இல்லை. அப்புறம் வந்து உங்களுக்கு குருபலமும் மறைய போகுது. அப்போது உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடுகள் பண்ணுங்கள், தெய்வ வழிபாடு பண்ணணும். பூஜை பரிகாரங்கள் யாகங்கள் இதெல்லாமே வளர்த்துக்குங்க. கால சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை. சனியோடைய பார்வை ஒரு கசப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். குருவோடைய பார்வை, சுக்கிரனோட பார்வையெல்லாம் மக்கள் மனசில் உங்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மக்கள் வந்து ஐயோ இவருக்கு தான் ஓட்டு போடணும், இவர் ரொம்ப நல்லவருங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சனி வந்து உங்களை வில்லனாக வந்து காமிச்சிரும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து நல்லதுக்கு செஞ்சாலும் அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி மீடியாலெலாம் வந்து உங்களை வந்து என்னென்னா நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் பேசும்போது, மீடியாவில் பேசும்போது ஏதாவது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கரெக்டாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுருவீங்க, அது ட்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. கட்சி தலைமையிடம் உங்கள் மேலே அதிருப்தி ஆயிடுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவிகளை தட்டி பிடுங்கி எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பாங்க ஆட்கள். ஸோ அதனால் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பரிகாரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பொதுவாகவே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சக்ஸஸ் ஆகுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மொத்தத்தில் காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது சூப்பரான டைமு. நிறைய க்ரோத் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியாக அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. காசு பணம் சேர்க்கறதுக்குலாம் இது சூப்பரான வருஷம். பிளான் போட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க.
பாருங்கள், எல்லாமே தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. வருகின்ற 2026 ஆங்கில புத்தாண்டுக்குரிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம். அனைவருக்கும் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 26ஆம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சென்ற ஆண்டுலாம் நிறைய ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம். பெரும்பாலுமே அதில் எப்படின்னா ஒரு 75% கொஞ்சம் கஷ்டம், ஒரு 25 பேர் கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த வருடம் எப்படிமா இருக்கும்? ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 1 வரும். 2026 மொத்த கூட்டுத்தொகை நம்மளுக்கு 3 என்ற குருவுடைய ஆதிக்கத்தில் வரும். அதே போல் தமிழ் வருடமும் 40வது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு சித்திரை மாதம் ஆரம்பிச்சிரும்னு சொல்லலாம். இந்த வருடங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வராமல் இருக்குது. நம்ம சமுதாயத்துலேயும் சரி, டே டு டே லைஃப்லேயும் சரி, உலக லெவல்லையும் சரி, நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பயும் நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நம்மளுக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான சூழல்கள்லாம் ஏற்படுறது. ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார். ஏற்கனவே நமக்கு சனி பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார். இங்கே சனியும் குருவும் வேற பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருக்கும்? இன்னும் புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸு, அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியம், அதே போல் அவங்க ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும். எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம். விலைவாசி நாளுக்கு நாள் உயருது. அம்மா தங்கம் விலை குறையுமாம்மா? இதுதான் எல்லோருடையும் எதிர்பார்ப்பாக இருக்குது. தங்கம் இனிமேல் விலையெல்லாம் குறையும்னா நம்ம எதிர்பார்க்க வேணாம். இருக்கிற சூழலை இன்னும் நம்ம சிறப்பாக கடந்துடணும். விவசாயம் நல்லா செழிக்கும். அதே போல் கால்நடைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், செழிப்பு பெறும். புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளர்களுக்கு ரொம்ப நசுக்கப்படுவார்கள். தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனைகள், முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்கொடி தூக்குறது, ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாக்குவாதம், காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது, வெயில் காலத்தில் மழை பெய்யறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும், இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும். ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு ராகுக்கு இது பயிற்சி ஆகும். அப்போ எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே இருக்கும். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 கன்னிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தாங்க. லக்னத்திலேருந்து கேதுவும் 7லிருந்து ராகும் வெளியேறியது ஒரு சிறப்புன்னா, இப்போ 7ல் சனி அமர்ந்து பலவிதமான தடைகளை போட்டு கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில் முன்னேறணும் போகணும் அப்படின்னா கூட வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கான ஒரு மரியாதை, ஒரு கௌரவம், அவங்க எதிர்பார்க்கலாம். அவங்க உழைப்பிற்கான ஊதியம் அதுவே இங்கே மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊதியம் மட்டும் இல்லை, அவங்களுக்கான எல்லா புகழ் பேர் அங்கீகாரம் எல்லாமே ஜூன் 2க்கு அப்புறம் மிகச்சிறப்பாகவே கிடைக்குன்னு சொல்லலாம். வருட ஆரம்பத்தில் நல்லா முயற்சி பண்ணுங்க, கோவப்படாதீங்க. உங்களுக்கு பிடிக்காத சூழல், பிடிக்காத இடத்துல பிடிக்காத நபரோட தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவசரப்பட்டு வேலையை விட்டுவிட வேண்டாம். இதெல்லாம் சொற்ப காலங்களே. அதுக்கடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபுல் காம்போ கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலான்ற மாதிரி லாப குருவாக உங்களுக்கு 4-7க்குரியவர் அமர்ந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறார் சொல்லலாம். 7ல் சனி இருந்து கொடுக்கக்கூடிய தடைகளை அவர் மட்டுப்படுத்துவார். உறவுகிட்ட ரொம்ப வாக்குவாதம் வச்சுக்காதீங்க. வெளியூர் பிரயாணங்கள், தொழிலில் ஒரு அலைச்சல், நேர வரையும் கால வரையும் எல்லாம் இருக்கணும். உடலில் ஆரோக்கியம் தேவை. நிறைய நேரம் வேலை செய்கிறேன், நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன், நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி அங்கே வேலை செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. கரெக்டாக பேசிட்டு வந்துடுங்க. எந்த ஒரு பேச்சையும் அவர் அதை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். ஒரு பக்குவமாக பேசிக்கிட்டு வரும்பொழுது கன்னி சாதித்து
பார்த்து விடும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் வந்து புத்தி கூர்மை, அறிவு கூர்மை, தெளிக்கூர்மை எல்லாமே இருந்தாலுமே எதையும் சிறப்பாக செயல்பட முடியாது. நிறைய குழப்பம் இருக்கும். ஹெல்த் இஷ்யூவை பார்த்துக்கோங்க. தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். உங்களுடைய பெற்றோர் பெரியோர் நம்மளுடைய வாத்தியார்களுடைய ஆலோசனையை கேட்டு நல்ல போர்டு எக்ஸாம்ஸில் வந்து ரிசல்ட்ஸ் வரும் ஜூன் மாதத்தில். உங்களுக்கு வந்து இஷ்டப்பட்ட படிப்பு உங்கள் கல்வி நிறுவனத்திற்கு, உங்கள் தாய் தந்தைக்கு, உங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு, எங்கே எப்போ ஏரியா பையன்ப்பா சாதிச்சிட்டான்ப்பா, ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துட்டான்ப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இதே போல் வாக்கால் தொழில் செய்பவர்கள், ஒரு ஆசிரியர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஒரு மருத்துவர், நிதித்துறை, நீதித்துறை, அரசியல் அரசாங்கத்துறையில் இருப்பவர்கள், ஒரு கலைத்துறையில் இருப்பவர்கள், ஆன்மீக சார்ந்த துறையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் இந்த காலகட்டம் கிடைப்பது. அதே போல் நல்ல திருமண வாழ்க்கை அமைவது. திருமண வாழ்க்கையில் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஆர்குமெண்ட் வேண்டாம், தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு ஜூனுக்கு அப்புறம் வீட்டில் வந்து சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க சொல்லி பெற்றோருடைய சம்மதத்தை பக்குவமாக பார்த்து வாங்கி கொள்ள வேண்டியது. கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடணும். எனக்கு காதலிக்கும் போது அப்படி இருந்தவர் இப்போ இப்படி இல்லையெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு 7ஆம் பொருத்தம் அப்படி தான் அமைஞ்சிருக்குதுன்ட்டு விட்டு கொடுப்பவர் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை. கன்னி என்னைக்கு வந்து பர்ஃபெக்ஷனையும் ஆர்குமெண்ட்டையும் தவிர்க்கதோ நல்லா வந்து குடும்ப வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த காலகட்டம் தொழிலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கன்னி, பொருளாதாரத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கன்னி, வாழ்க்கைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கன்னி, தாய் தகப்பனாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படும் கன்னி, அதே போல் நல்ல வந்து ஒரு பொருளாதார ஏற்றம், நல்ல வந்து சுக சௌகரியங்கள், வீடு வண்டி வாகன யோகம் என அனைத்தையும் தர வந்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு சுப கிரகமான நம்மளுடைய குரு பகவான் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு வேலையை வந்து ஒரு 2-3 தடவை செய்ய வைப்பார். கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு, எதுவுமே வந்து சொல்லுவாங்கல்ல சும்மா வருவாளா சுகுமாரின்னு, அந்த மாதிரி இந்த காலகட்டம் கஷ்டப்படுறவங்க தான் வந்து சோதனைகளையும் சவால்களையும் சந்திப்பவர்கள் தான் வந்து வாழ்வில் வெற்றி கொள்ள முடியும். அதனால் கன்னி இந்த காலகட்டம் அனைத்து விதமான செயல்களையும் சிறப்பாக திட்டமிட்டு தெளிவாக பயணிக்கும் பொழுது, செயல்படும் பொழுது நல்ல வந்து ஒரு பாக்கியங்களையும், நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும், நல்ல வந்து ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் அனைத்துலேயுமே, தொழிலில் மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றுப்புற சூழலிருந்து, உங்கள் உறவுகளிலிருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களிலும் பெற்றுக்கொள்ளலாம். கன்னி சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஏரம்ப கணபதியே நமக. இதை சொல்லும்பொழுது நல்ல உடல் ஆரோக்கியமும், சித்தி, நல்ல சிந்தனை தெளிவும், புத்தி கட் பண்ணிடுங்க. கன்னி வந்து இந்த வருடத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்து போவதற்கு சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் ஏரம்ப கணபதையே நமக. இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு உத்வேகம், ஆற்றல், அருள் எல்லாமே கிடைச்சி தெளிவாக பயணிப்பீங்க, வெற்றியை காணுவீங்க. இந்த பீஜ மந்திரம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. இதை கேட்ட உடனே வந்து கமெண்ட் செய்பவர்களுக்கு வாழ்வில் புதிய தொடக்கம் அப்படியே ஆரம்பமாகும் அந்த நிமிடமே அப்படின்னு சொல்லலாம். கன்னி வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மா காளிக்குடியில் இருக்கக்கூடிய அம்பாலை தான் வழிபடணும். அது சமயபுரத்துக்கு அருகில் இருக்குது. இந்த அம்பாலை வந்து நீங்கள் வழிபடுவது என்னைக்குன்னா, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, நம்மளுக்கு வந்து வியாழக்கிழமை வழிபடும் போது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை நேரம் கிடைக்கும் போது தாராளமாக வழிபடுங்க. சனிக்கிழமையிலும் வழிபடலாம். எலுமிச்சம்பழம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் தரக்கூடிய கன்னிக்கு நல்ல சொல்வாக்கு, செல்வாக்கு, பாக்கியங்கள் அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும். ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க. உங்களுடைய பிறந்த கிழமைகளில் ஒரு 11 ரூபா, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி, ஒரு இனிப்பு, எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்கி கொடுக்கும் பொழுது நிறைய வந்து ஒரு உடற்பயிற்சியையும், வாழ்வியல் செயல்பாடுகளில் உணவு பழக்க வழக்கத்தையும், கட்டுப்பாட்டையும் மேற்கொள்ளக்கூடிய கன்னி நல்லா வந்து ஒரு உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். ட்ராவல்ஸு, உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. பேக் பெயினுக்கு நிச்சயமாக கன்னிக்கு வரும். அதே போல் இஎன்டி சம்மந்தமான பிரச்சனை, கால் பாதங்கள், ஜாயின்ட்ஸ் பெயின், கால்சியம் குறைபாடு, டெய்லியும் வந்து டைஜஷன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருக்குதான் பார்க்கணும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாம் அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக பயணிப்பீங்க. அதே போல் அலோபதி மருத்துவம் உங்களுக்கு வந்து குறைத்து கொள்ளணும். ரொம்ப எமர்ஜென்சின்னு தான் இருக்கணும். மற்றபடி இலை தலைலாம் அரைச்சி குடித்து நல்லா வந்து நம்ம இயற்கை வைத்தியத்தை மேற்கொள்ளும் கன்னி ரொம்ப ஆரோக்கியத்தில் அதிரடி கலப்போம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் அவங்க ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் ஒரு எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தடையை தான் எதிர்கொள்கிறாங்க. அதற்கு இந்த வழிபாடே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னி வெற்றியின் பாதையில் ரொம்ப சிறப்பாக வந்து ரெட் கார்பெட் போட்டு பயணித்து கொண்டிருக்கிறது.
2026 கன்னிக்கான வருடம். உங்களுக்கு எல்லா வகையிலையுமே அரசாங்கத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா வெற்றிக்களம் காணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் எல்லா வகையிலுமே கிடைக்கும். லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணம் ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே வந்து லேசாக கிடைக்குமானா கஷ்டப்பட்டு உழைத்து உங்கள் உழைப்பு வந்து அதற்கு ஒரு அதிகப்படியான பலனை தரும். எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பு போட்டு வேர்வையை சிந்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான நன்மைகள் வெகு விரைவாக உங்கள் கைமேல் பலனாக கிடைக்கும். உழைப்பை போட்டு இங்கே சும்மா வரப்போகக்கூடிய காலம் இல்லை. கன்னி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம் அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் வந்து தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்மள ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம் வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப்போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன். கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்குது. மறைமுகமான நோய்கள் உருவாகுவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா விவசாயம் எடுத்துக்கினா, பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா, ஆட்சியில் இருக்கிற சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கன்னி ராசி அன்பர்கள்,
கன்னிராசி அன்பர்களுக்கு அடியேனின் அன்பு வணக்கங்களும் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எத்தகைய பலன்களை கொடுக்க போகுது, சாதகமா பாதகமா அப்படின்னு பார்ப்போம். இந்த கன்னிராசியின் அதிபதி புத பகவான் பார்த்தீங்கன்னா 4ல் இருக்கார். இவர் 10க்கும் அதிபதி. அப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். இவர் வீட்டில் இருந்தாருன்னா தொழில் பற்றி நினச்சிட்டு இருப்பார், வேலை பற்றி நினச்சிட்டு இருப்பார். வேலைக்கு போகிறாருன்னா வீட்டை பற்றி நினச்சிட்டு இருப்பார். இந்த தொழில் சார்ந்த எண்ணங்களை மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சுகம் சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயத்தில் இவர் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே தொழில் அவருக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இவர் கொஞ்சம் வீடை தள்ளி கொஞ்சம் இருந்து ஒர்க் பண்ணாருன்னா பிஸ்னஸில் பெரிய லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட சூரியன் இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால் அவர் உயர் அதிகாரிகளிடம் அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு விரையாதிபதி, கன்னிராசிக்கு விரையாதிபதி சூரிய பகவான் சொல்லலாம். அவர் 4ல் இருக்கார். அப்போ வீடு, வாகனம், வண்டி ஏதாவது அவர் விற்பனைக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காருன்னா இந்த காலகட்டத்தில் அது விற்பனையாகக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாகவே ஒரு வீடு விற்கணும்னு நினச்சிருந்தாலும் இல்லை வண்டி எதனா விற்கணும்னு நினச்சாலும் அது சேலாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய, சரிங்களா, புத பகவான் சுக்கிர பகவான்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ கலைத்துறையில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டம், இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும்னு சொல்லலாம். 2க்கும் 9க்கும் அதிபதி சுக்கிர பகவான், அவரும் 4ல் தான் இருக்கார். ஸோ இவரோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளில் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகள் தானா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இவருக்கு 3க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய் பகவான், 3க்கும் 8க்கும் அதிபதி செவ்வாய் பகவான் 4ல் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளால் மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில பிரச்சனைகள், இவர் புதிய முயற்சியால் சில பிரச்சனைகளும், டாக்குமெண்டேஷன்ஸ், மேலும் இவரோட அவசர நிலை, அவசரமாக சில விஷயம் பண்ணணும் அதனால பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலும் இவர் உடல்நிலையிலும், ஏன்னா அர்ஜென்ட்டு நிறைய திங்கிங்கில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில், சரியா நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகலாம். அதனால் அந்த பிரச்சனைகளில் உடல்நிலையில் சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 8ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான், அவர் வந்து இப்போ 4ல் இருக்கார். ஸோ இருதயம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உடற்பயிற்சி கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா விரையாதிபதி சூரிய பகவான் கூட இருக்கார். அதனால் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யும் பொழுது உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியக்காக இயங்கி கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்கள், சரிங்களா, இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும். ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 5ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் 7ல் இருக்கிறார். ஸோ 7ல் இருந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வருது. அப்போ பார்த்தீங்கன்னா குருவின் 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் கன்னிராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இயங்கிட்டு இருந்தீங்களோ உங்கள் வீட்டில் மழையில் சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் மகிழ்ச்சியோடு இருங்க. இன்கேஸ் குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் எதனா இருந்துச்சுன்னா அந்த உடல் உபாதைகளும் சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுது அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களின் தாயாரின் உடல்நிலை கவனம் தேவை, சரிங்களா? கன்னிராசி அன்பர்களின் தாயாரின் முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு மஜ்ஜை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அறுவை சிகிச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயார் உடல்நிலை கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களின் தந்தை சார்ந்த விஷயங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு அனுகூலமாக இருக்கு. தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் திகழுதுன்னு சொல்லலாம். 10ஆம் அதிபதி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். தொழில் செய்யும் விஷயங்கள் எல்லாமே வேலை நேரத்தில் வேலை மட்டுமே கவனிக்கணும். அந்த நேரத்தில் வீட்டில் சுகமாக தூங்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தொழில் அங்கே வேலை செய்கிற இடத்துல பாதிக்கப்படும். இல்லை நம்ம டூருன்னு வெளியே சுற்றிட்டு இருந்தோம், வீட்டு வேலையே பார்த்துட்டு இருந்தால் வேலை பாதிக்கப்படும். வேலையேன்னு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா வேலைன்னு சுற்றிட்டு இருந்தால் வீட்டில் சுகம் பாதிக்கப்படும், உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். ஆனால் நிறைய ப்ரெஷரில் எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணுங்க. இந்த வருடம் முழுமே உங்களுக்காகவே இந்த வருடம் முழுமையாக இருக்குது. எல்லாமே அனுகூலமான சூழ்நிலைகள் தான் இருக்குது. 11ஆம் அதிபதி கன்னிராசியின் 11ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு ரோகிணியில் உச்சத்தில் இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ்,
ப்ரமோஷன்ஸுக்காக வெயிட் பண்ணியிருக்க கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக இனிமையான ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கும் போதும் தந்தையின் ஸ்தானத்தில் ஏற்படும் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுதும் இவர்கள் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளிலும் இவர்தான் முதன்மையான ஒரு பர்சனாக இருப்பார், அவர் ஆஃபீஸில் இருந்தாலும். அதனால் கன்னிராசி அன்பர்கள் இருக்கிற காலகட்டத்தை மிகவும் அற்புதமாக பயன்படுத்துங்க. கன்னிராசி அன்பர்கள் முடிந்த அளவுக்கு யாருக்கா தந்தை ஸ்தானத்தில் இருப்பவருக்கு வெள்ளியாலான பொருட்களை அவருக்கு ஒரு gift மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தேங்காய் உடைப்பதன் மூலமாக, ஏன்னா 12ல் கேது பகவான் இருக்கார், தேங்காய் உடைப்பதன் மூலமாக சில தடைகள் விலகும் அப்படின்ற ஒரு நல்ல செய்தியும் இருக்குது. விநாயகர் வழிபாடு, சரிங்களா, தேங்காய் உடைப்பதன் மூலமாக தடைகள் விளங்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2026ஆம் வருடம் விளங்க போகிறது. ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்ணுறீங்களா, விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு உங்களோட வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வருடமாக இந்த வருடம் முழுக்க உங்கள் கையில் தான் இந்த 2026 இருக்க போகுது அப்படின்ற இனிமையான நிகழ்ச்சி, இனிமையான தருணங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கின்ற இனிமையான செய்தியோடு அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 2026 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள். முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, இந்த 2026 புது வருஷம், எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது உலகம் மட்டுமே கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 2026ஆம் வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதிகாலை 00 hours அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறகுறது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி 1ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ராசியாகவும் பார்க்கலாம், பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த வருஷத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார், மிதுனத்தில் குரு வக்ரம், சிம்மத்தில் கேது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது. அதாவது இந்த வருஷம் பிறக்கும்போது 8ஆம் இடத்துல 4 கிரகங்கள், மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கார். சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்கார். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், எடுத்த உடனே 17/3/2026 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா 6/3/2026 அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகிறார். அதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது, மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுதலை பெறுறது. இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அர்த்தாஷ்டம சனி போகிறது, கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் போகிறது. இது மாற்றங்கள். அதே மாதிரி பார்த்தாலேயானால் 17/3/2026 குருவினுடைய வக்ர நிவர்த்தி, குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 17/3 அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 26/5/2026 குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 12 மாதம் இருக்க வேண்டிய குரு 5ஆம் மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 10ஆம் மாதம் வரணும். அதாவது 5 மாதம் மட்டுமே அங்கே இருக்கார். அதாவது 20/10/2026 வரலும் தான் குரு கடகத்தில் இருக்கார். 20ஆம் தேதி அக்டோபர் மாதம் சிம்மத்துக்கு வந்துடுறார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம்தான் அவர் அங்கே இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது 13/11/2026 ராகு கேத்துவின் பயிற்சி. அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள். அதாவது அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள். தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவரையிலும் கிடையாது. எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது.
இந்த வாட்டி பார்த்தாலேயானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகுவும், கேது சிம்மத்திலிருந்து கடகத்திற்கும் செல்கிறாங்க. அதாவது 13/11/2024 ஒரு 1.5 மாதம் முன்னாடி, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளில், கடைசி காலத்தில். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும், பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது. 10ஆம் இடத்துல அதாவது குரு இருக்கார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம், 4-10 பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம். இந்த வருஷத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும். அதுவும் கணக்கு தொழில்கள், ஷேர் மார்க்கெட் 85லிருந்து 95 வரலும் 95,000 பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு. போன வருஷம், அதாவது 2025லேயே நான் சொல்லியிருந்தேன், டிசம்பர் மாதத்துக்குள்ளே 85,000 பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த வருஷம் ஒரு 10,000 பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும். 95,000 பாயிண்ட்டிலிருந்து 1,00,000 பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டினுடைய இது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும். அதை தவிர அனலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தவிர இந்த அக்கௌண்டிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய ஏறும். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும். அதிகமான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும், அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும், சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய டாமினன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். கலைத்துறை, அதை தவிர பார்த்தோம்னா அழகு துறைகள், ஆடை விளம்பரம், அலங்காரம், இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தண்ணீர் சம்பந்தப்பட்ட, பால் பதனிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு பார்த்தடையானால் இந்த விமானப்படை மூலியமாக, விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும். இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தடையானால் குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் விலை பார்த்தோம்னா ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸ்திரம் அப்படின்னா 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் இருக்கும். ரொம்பவும் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. மேக்ஸிமம் போச்சுன்னா 14 ரூபா 15,000 ரூபா வரலும் 1 கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும், அதிகமான இதுவாக வரும். வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தாலேயானால் மைனிங் செக்டர், அதாவது வானூர்தி செக்டர், அதை தவிர ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக்ஸு, அது தவிர ஏவியேஷன், இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 1-2 நெருப்பு இன்சிடென்ட்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி இந்த வருஷத்தில் ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறது, அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும். வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்டாக போகக்கூடிய வாய்ப்பு. ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம், இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. நல்ல ஒரு பண வரவும் இருக்கும், பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும், பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும், கையில் பணப்புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இப்போது மேஷம் முதல் ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 2026 இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு, சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, தசாநாதம் என்ன, அந்த தசை நடக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன். பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் 50 வயசு 60 வயசில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம் நினச்சின்னு இருப்பா. ஆனால் மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும், மிதுன லக்னத்தில் இருப்பாள். ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது. அதனால் முதல்ல லக்ன சந்தி, நட்சத்திர சந்தி எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு, உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா, இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்கிறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 2026 புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம். கன்னியா ராசி நேயர்கள், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி புதன். ராசிக்கு 4ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கார். அதாவது குருவும் புதனும் பரிவர்த்தனை இந்த வருஷம் பிறகும்பொழுது பெரிய விசேஷம். இந்த வருஷம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இருக்கும். முதல்ல அது சொல்கிறேன். ஏன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு நடுவில் வந்து எந்த ஒரு விஷயமுமே முன்னெடுத்து போக முடியாத அளவுக்கு சில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து சனி பகவான் வக்கரகதியிலிருந்து மிகப்பெரிய தடங்கல்கள் வந்து இப்பொழுதுதான் கொஞ்சம் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு. இப்போ ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வரார். அதாவது 7ஆம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது எதிர்பாலனத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மாறுதல்கள், வேலையில் ஏற்றங்கள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் வர்றார். 5ஆம் மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றமான காலம். 5ஆம் மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது 6ஆம் மாதத்துலேருந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று போகிறார். அவரே தனகாரகன், லாபஸ்தானத்தில் போய் உச்சம் பெற்று போகிறதுனால திடீர் பண யோகம், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருப்பினும் சனியின் பார்வை இருக்கிறதுனால சற்று சில நேரங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உழறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர சனியின் மேலேயும் வந்து குருவினுடைய பார்வை இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம், திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் நிச்சயமாக, அதாவது 6ஆம் மாதத்திலிருந்து ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே நிச்சயமாக கல்யாணம் கண்டிப்பாக ஆகும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கும் மேலாக தொழில் அதிக லாபம் வரக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திடீர் பணவரவு ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தீங்கன்னா வேலை செய்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். வேலையின் மூலியமாக பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் அதிபதியே வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், அதனால் அது தவிர வந்து குருவே வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் வந்து பார்த்தோம்னா குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வருமா அப்படின்னு கேட்பாங்க. இருந்தாலும் குருவினுடைய பார்வை 5ஆம் அதிபதியின் மேலேயும் 5ஆம் இடத்துலையும் 2 பேர் மேலேயும் விழுறதுனால, அதாவது மனம் ஒப்பு இருந்தாலும்
பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாகவே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5, 7 சம்பந்தப்பட்டாலும் 11ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான முயற்சியும் நிச்சயமாக நல்லபடியாக நடைபெறும். போஸ்ட் கிராஜுவேஷன் அதை தவிர PhD இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் படிக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக தீசிஸ் எழுதக்கூடிய, புத்தகங்கள் எழுதக்கூடிய, கவிதை நடைய எழுதக்கூடிய, கட்டுரைகள் எழுதக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஆர்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது மேத்ஸ் சம்பந்தப்பட்ட, அதை தவிர இந்த கணினி சம்பந்தப்பட்ட, அதாவது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர அட்வர்டைசிங் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த இது அதாவது கன்னியா ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா இந்த புதனுடைய சம்பந்தம் அதிகமாக இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு வெற்றி வாகை சுடக்கூடிய இந்த வருஷம் பார்த்தோம்னால் ஷேர் மார்க்கெட்டில் அதிகமான பணம் பண்ணக்கூடிய நபர்களில் இவர்களும் ஒருத்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷம் மிகவும் ஏற்றமான வருஷம். மொத்தத்தில் பார்த்தோம்னால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலனத்தவரை சற்று நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமாக மூலதனம் போட வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமணம், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுடைய ராசியை பார்க்குறார். இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் வர போகிறார். அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய ஏற்றம், தன லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான லாபங்களை கொடுக்கும்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதன் மூலியமாக 11ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால உங்களுக்கு நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். ஏன்னா ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இருப்பினும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அதாவது வரதராஜ பெருமாள் கோவில் போய்ட்டு வாங்க. காஞ்சிபுரத்தில் வரதராஜன் போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை தவிர புதன் கிரகத்தினுடைய இது பச்சை பட்டு தானம் கொடுங்க. அதே மாதிரி பச்சை பட்டாணி தானம் கொடுத்துன்னு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகிறது. உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்குது. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்திங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்திங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக. ஏன்னா ரோகிணி நட்சத்திரம், சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக, இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸு, குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை
உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியகள். அதனால் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த இம்யூனிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்திங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸில் கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னென்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களே, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அதிவேகமாக, அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு காட்டிலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான். ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ஒவ்வொரு ராசியை போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது இதுதாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டின் தொடக்கத்திலே பாருங்கள், ராசி அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். இப்போ 4ஆம் இடம் என்பது எதை சொல்லக்கூடிய, உங்கள் சுகத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ என்ன மாதிரி அமைப்போது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு தாங்க இந்த ஆண்டு. நிறைய பேருக்கு என்னென்னாக்கா புதிய தொழில் தொடங்கிறதுக்கு யாருமே கிடைக்கலையே, தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் பார்ட்னர்ஸ் வருவாங்க. அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் கிடைப்பாங்க. அதனால் தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக போகிறது. அதே போல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடு முதலீடுகள் வழியாக அந்த நபர் வெளிநாடு நபராக கூட இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் அரசியல் பின்புலம் இருக்கும். அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய குழப்பங்களை தீர்த்து தெளிவடையக்கூடிய ஒரு ஆண்டு. அரசியல் இவ்வளோ நாள் ஒரு குழம்புன குட்டைக்குள்ளே இருந்துட்டு இப்போ எல்லாமே குட்டையிலேருந்து எல்லாம் வெளியே வந்து தெளிவாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது. ஸோ ஏன்னா இந்த ஆண்டு பாருங்கள்,
ஆண்டின் தொடக்கத்தில் குருவோட பார்வை 4ல் இருக்குது. கண்டிப்பாக இந்த காலத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு வீடு வண்டி வாகனம் உறுதியாக இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா வருமானம், தொழில் மூலயமாக கண்டிப்பாக வருமானம் என்பது இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பழைய பிரச்சனை, இது எங்கடா முடியும் தொலைய மாட்டேங்குது, அப்படி போகுது வருது அப்படின்னு இருந்தக்கூடிய நிறைய இந்த ஸ்கின் தொந்தரவுகள், அலர்ஜிஸ், இந்த பழைய வியாதிகள், புரியுதுங்களா, உடம்புல ஏற்பட்ட கழிவுகளால் ஏற்பட்ட வியாதிகள், இந்த வியாதிகள் எல்லாமே குணமாகக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆண்டின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான நல்லது நடக்க போகுது. தொட்டதெல்லாம் பொண்ணாக போடைய காலகட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சுக்க. புதுசாக கல்யாணம் ஆகும்போது வரக்கூடிய மனைவி எப்படி வருவாங்கன்னா வீடு வண்டி வாகனம் காரு சொத்து பங்களாவோட வருவாங்க. இதே கல்யாணம் பண்ணக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் வரக்கூடிய மனைவியோ கணவனோ வீடு வண்டி வாகனத்தோடு தான் இந்த காலம் கல்யாணம் இருக்கும். சொந்த வீடோடு தான் வருவாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க, சொந்த வீடு இருக்காங்க கேள்வியே கேட்கணும். ஜாதகம் பொருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா ஆமாங்க சொத்து இருக்குங்க, எனக்கு சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு நான் ஒரு கார் வாங்கி கொடுக்குறேங்க, வீடு இருக்குது, வீட்டை எழுதி வச்சுருவோம் இப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு வரன் தான் உங்களுக்கு அமைய போகிறது. தொழில் மூலயமாக இந்த காலம் வருமானம் என்பது உங்கள் கையிருப்பை பெருக்கி தரும். குரு பார்த்தா கோடி நன்மைன்ற மாதிரி பெரிய வருமானமாக இருக்கும். சரி, அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் வீட்டின் விரயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் என்னென்னாக்கா வீட்டோட கிழக்கு பகுதி பிரம்மாண்டமாக இருக்கணும், அப்படியே வேறு மாதிரி வைக்கணும்லாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வீடு கட்டக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வாஸ்து இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வீடை கட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் கட்டிட்டு வாஸ்து பிரச்சனையில் போய் சிக்கிடுவீங்க. இந்த காலகட்டம் வாஸ்து பிரச்சனை, வீடு கட்டக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு வாஸ்து குறைபாடு உள்ள வீடு தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. அதனால் உங்கள் பில்டிங் பிளானை இப்போவே கொண்டு போயிட்டு ஒரு வாஸ்து நிபுணரை போய் பார்த்துருங்க. ஏன்னா அந்த வாஸ்து பிரச்சனையினால் உங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய உபாதைகளும் வந்துடும். சரிங்களா, உடல் உபாதைகள், சில பேருக்கு சர்ஜரி கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாஸ்து குறைபாடால் வரக்கூடிய சர்ஜரி. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு கட்டக்கூடிய கன்னிராசியாக இருந்தால் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் இப்போவே புக் பண்ணிக்கிங்க. போய் பார்த்து வீட்டை பிளானை கொடுத்து, நீங்கள் வீடு கட்டுறீங்களோ இல்லையோ ஒரு பிளானை ஒன்று ரெடி பண்ணி வாஸ்து பிரகாரம் ஒரு பிளானை ரெடி பண்ணுவீங்க. வீடு கட்டுறதுக்கான அமைப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த காலகட்டம் என்னன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான நன்மைகளை கூட, ஏன்னா நோய் தொந்தரவு தீரப்போகுது, கடன் என்பது தீரப்போகிறது. ஸோ தொழில் என்ற ஒரு அழுத்தங்கள் மாறி லாபகரமாக தொழில் என்பது இந்த வருஷம் மாறப்போகுது. தொழில் வந்து அழுத்தம் மாதிரி சுகமாக இருக்க போகிறீங்க. சில பேர் என்னென்னாக்கா வீட்டிலேருந்து வேலை செய்ய ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடைக்கும். என்னங்க இது நம்ம போய் வீட்டுக்கு ஆஃபீஸ்லாம் போகல, சரி ஓகே வீட்டிலேருந்தே வேலை செய்யுங்க அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சைன் ஆகக்கூடிய காலகட்டம். ஸோ வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் அபரிவிதமான நன்மைகள் இருக்குது. ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள்லேருந்து வெற்றி இருக்குது. அப்படின்னும் போது இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறதுல வந்து 100% இருக்குது. ஸோ இது எல்லாமே பெறறதுக்கு நாம் என்னங்க பண்ணோம்? ஓகே வேலை இருக்குது, சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது, இதெல்லாம் எனக்கு கிடைக்கணுன்னா நான் இப்படியே இருந்தால் போதுமா, இல்லை என்ன ஏதாவது தயார்படுதுண்ணே? ஏன்னா இப்போ ஒரு கல்யாணம் ஒருத்தருக்கு நடக்குதுன்னா அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு இல்லை ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு அப்படியே போனால் கல்யாணம் பண்ணுறாங்களா? அப்போ அதுக்கு தன்னை தயார்படுத்திக்கணும் இல்லையா? அதே போல் தான் இந்த விஷயங்கள் தயார்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், இந்த விஷயங்கள் எனக்கு முழுமையாக கிடைக்கிறது என்ன பண்ணணும்? திருமணம் ஆகி இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் மனைவிக்கு தேவையான உங்களோட மனைவியோட ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றணும். ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் செஞ்சு தான் ஆகணும். அதே போல் என்னென்னாக்கா அம்மாவுக்கு தேவையான, அம்மாவுக்கு வந்து பொருளாதார உதவி கொடுக்கணும். மாதமான அம்மாவுக்கு ஒரு செலவுக்கு காசை எடுத்து கொடுத்துருங்க. இந்தம்மா வச்சுக்குமா, உனக்கு ஏதாவது செலவுக்கு வாங்கிக்கோ, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோ. காசாக கொடுக்கணும். மனைவிக்கு காசாக கொடுக்கக்கூடாது, ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும். ஏற்கனவே ஆசைப்பட்டு நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க, ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக செய்யணுன்றதான் சொல்லும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா மருத்துவ விரயங்கள், யாராவது ஒரு மருத்துவ உதவி எதாவது கேட்டாங்கன்னா சரி போப்பா இந்த அப்படின்னு அள்ளி கொடுக்கணும். ஏன்னா கன்னிராசிக்காரன் ரொம்ப எல்லாத்தையும் ஓவராக யோசித்து டயர்டாகிடுவாங்க. ஒன்றும் இல்லாத விஷயத்தையும் அதிகமாக யோசித்து டயர்டாகி அதனாலேயே பிரச்சனை அனுபவிக்கிற ராசி எதுனா கன்னிராசிக்காரன் தான். ஸோ அதனால் இந்த காலகட்டம் யாரோ உங்களுக்கு ஒரு மருத்துவ உதவி கேட்டாங்களா, இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு யோசிக்காமல் கொடுத்துணும். நீங்களே நேரடியாக போயிட்டு அவருக்கு நான் மருந்து வாங்கி கொடுக்குறேன்ப்பா, ஒரு மருந்து ஸ்லிப் எனக்கு அமுச்சு விடு, ஏப்பா யாராவது விட்டு காசை கொடுத்து ஒரு மருந்து வாங்கி கொடுத்து பாருங்கள்.
இது எல்லாமே செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமையும். திருமணம் ஆகாத கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, கீழே என் நம்பருக்கும் கால் பண்ணி கூட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ஆண்டு இந்த விஷயங்களை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அலங்கரிக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி, வணக்கம்.